ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கேரளாவில் உள்ள பஞ்சபாண்டவர்கள் கட்டின விஷ்ணு கோயில்கள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோயில் வந்து திருச்சிற்றாட். இது வந்து கேரளாவில் உள்ள ஆலப்புழா மாவட்டத்தில் செங்கனூரில் இருக்குது. இந்த கோயிலில் உள்ள மூலவர் பெயர் வந்து இமயவரப்பன். பஞ்சபாண்டவர்களில் எதிஸ்டரினால் கட்டப்பட்டது. இரண்டாம் கோயில் வந்து திருப்புலியூர். இது வந்து ஆலப்புழா மாவட்டத்தில் குட்டநாடில் அமைந்துள்ளது. இறைவன் பெயர் வந்து மாயபிரான். இது வந்து பீமனால் புதுப்பிக்கப்பட்டதாகும். இந்த கோயிலில் வந்து பீமன் வந்து தவம் புரிஞ்சதுனால பீமசேத்திரனும் அழைக்கப்படுது. மூன்றாவது கோயில் வந்து ஆரன்முளா பார்த்தசாரதி கோயில். இது வந்து பத்தினம்திட்டை மாவட்டத்தில் இருக்குது. மூலவர் பெயர் வந்து பார்த்தசாரதி. இந்த கோயில் அர்ஜுனனால் கட்டப்பட்டது. பம்பை ஆற்றில் வந்து படகு போட்டி நடைபெறும். நான்காவது கோயில் வந்து திருவன்வண்டூர். இது வந்து ஆலப்புழா மாவட்டத்தில் உள்ள திருவன்வண்டூரில் தான் இருக்குது. பாம்பனையப்பன் என்று இந்த கோயிலில் உள்ள மூலவர் வந்து அழைக்கப்படுகிறார். நகுலன் வந்து இந்த கோயிலை கட்டினார். ஐந்தாவது கோயில் வந்து திருக்கோடிதானம். இது வந்து கோட்டயம் மாவட்டத்தில் இருக்குது. சகாதேவனால் கட்டப்பட்டது. மூலவர் பெயர் வந்து அற்புத நாராயணன். கார்த்திகை மாதத்தில் 10 நாட்கள் வந்து திருவிழா கொண்டாடப்படும். அந்த திருவிழா பெயர் வந்து சங்கேதம். இந்த 5 கோயில்களும் வந்து 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. இங்கே வந்து 5 கோயிலுமே பக்கத்தில் தான் இருக்குது. கோயிலுக்கு வந்து கேப் பிடிச்சி போனாலும் போகலாம், இல்லாட்டி ட்ரெயினில் போனாலும் போகலாம். ஏர்போர்ட்னால் ட்ரிவாண்ட்ரம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து கேப் அமர்த்தியும் போகலாம், இல்லாட்டி ட்ரெயின் பிடிச்சும் போகலாம். நாங்கள் இந்த 5 கோயிலும் போக 6வதாக ஸ்ரீ வல்லபா டெம்பிள்னு பக்கத்தில் இருக்குது. அந்த கோயிலுக்கும் சேர்த்து போயிட்டு வந்தோம். கோயிலோட டைமிங் வந்து காலையில் 5 to 11, ஈவினிங் வந்து 5 to 8. ஆனால் ஆரன்முளா கோயில் மட்டும் மத்தியானம் 12 வரைக்கும் திறந்துருக்கும். நீங்கள் போகிறதா இருந்தால் வீக் டேஸ்லேயே போங்க. நாங்கள் வீக் டேஸில் போனதுனால அவ்வளோவா கூட்டம் இல்லை, சீக்கிரமாக பார்த்தாச்சு. நீங்கள் ஏற்கனவே இந்த கோயிலை பார்த்துருந்தாலும் இல்லை இனிமேல் பார்க்க போகிறனாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லக்ஷ்மி ஷைனி விலாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். பாய்.